நான் விஜயனை ரசிகன் தான். ஆனா அதுக்குன்னு விஜயனுக்கு ஓட்டலாம் போட கிடையாது. எங்க அம்மா பேச்சு கேட்ட வளர்ந்ததை விட சீமானன் பேச்சை கேட்டுதான் வளர்ந்துருக்கேன் அதிகமா. எங்க அண்ணனுக்கு ஒரு டாட்டா போடும். அண்ணா 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 சிவானன் டாட்டா பாத்து விடாங்க. ஐ லவ் யூ. ஓட்டுகள் அது வந்து ரசிகருக்காக கூடன ஒரு கூட்டம் தான். அது வந்து கொள்கைக்கான கூட்டம் இல்லை. இன்னைக்கு நம்ம சீமானனை பாக்குறதுக்கு திருநெல்வேலியில இருந்து நம்ம கோயம்புத்தூருக்கு இந்த கல்லூரிக்கு வந்திருந்த சினிமா கல்லூரி அண்ணன் வந்து உள்ள பல அரசியல் நிகழ்வுகளை எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டாரு. அண்ணன்கிட்ட நாங்கள் எங்கள் மனசுல இருந்த கேள்விகள் பல கேட்டோம். எல்லாத்துக்கும் அண்ணன் நிதானமாக பதில் சொன்னாங்க. அது முன்னெடுத்து நடத்தின மாணவர் பாசறை சார்ந்த உறவுகள் இவங்க தான். நாங்கள் இவங்களோட அழைப்பை ஏற்றுதான் அங்கே வந்திருந்தோம். அண்ணன்ட்ட பேசினே சந்தோஷம். அண்ணன் எல்லாரோடையும் சேர்ந்து புகைப்படம் எடுத்தாங்க. முக்கியமாக இந்த கலந்தாய்வு எதுக்குன்னு கேட்டிங்கன்னா 26 தேர்தலுக்கு முன்னாடி இப்போ விஜயனை வேற களத்துக்கு வந்திருக்காரு. இளைஞர்கள் ஆதரவு அண்ணன் சீமானுக்கு இல்லைங்க அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க இந்த ஊடகம். அப்படிலாம் இல்லை, இளைஞர்கள் ஆதரவு அண்ணன் சீமானுக்கு எப்போதும் உண்டு. அண்ணன் வந்து நாங்கள் இது சினிமா துறையில தலைவர்களை தேடுத கூட்டம் கிடையாது. நாங்கள் வந்து போர்க்களத்துல தலைவர்களை தேடுத கூட்டம் அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்காண்டி இந்த கலந்தாய்வு கூட்டத்தை மாணவர் பாசறை முன்னெடுத்த நம்ம உறவுகள் அனைவருக்கும் நன்றி. அண்ணன் சீமானை எங்களுக்கு பார்க்கறதுக்கு ஏற்படுத்தி வந்த தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் நெஞ்சாட்டம் நன்றியை தெரியும். அப்படி இருக்க அண்ணனுக்கு ஒரு டாட்டா போடும். அண்ணா 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 சிவானன் டாட்டா பாத்து விடாங்க. ஐ லவ் யூ. அண்ணனுக்கு நான் ஐ லவ் யூலாம் சொன்னேன். நண்பர்களையும் மேட்டேன். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அண்ணன் மீட்டு சொன்னாரு. அண்ணனுடைய புகழை அடுத்த தலைமுறை பாடணும் அப்படின்ட்டு அண்ணன்ட்ட ஒரு கேள்வியா வச்சேன். அண்ணன் அதுக்கு நல்லா பதில் சொன்னாரு. கண்டிப்பா காமராஜர் என்னடா அவரை தாண்டி பெருசா நம்ம சாதி பண்ணான்னு சொன்னாரு. இளைஞர்கள் மத்தியில் அண்ணனுக்கு வாக்கு இருக்காங்க. அண்ணன் எங்களை மாதிரி சிறுவர்கள்லாம் 10 வயசுல இருந்தே ஊட்டி வளர்த்துருக்காருங்க. எனக்கு தாய்ப்பால் ஊட்டி வளர்த்த விட அண்ணன் சீமான இந்த கருத்துக்களை எனக்கு ஊட்டி வளர்த்தே தான். எங்க அம்மா பேச்சு கேட்ட வளர்ந்ததை விட சீமானன் பேச்சை கேட்டுதான் வளர்ந்துருக்கேன் அதிகமா. எங்க அம்மா என்னெல்லாம் எப்ப பார்த்தாலும் சீமான் பேச்சை கேட்டுட்டு இருக்க அப்படிம்பாவ. தலைவன் சீமான் ஆயிருச்சு. ஒரு வழி பாதை போனா திரும்ப உசுறு மட்டும் தான் தலைவர் படத்துல சில வசனம் மாதிரி ஒரு வழி பாதை இறுதி வரைக்கும் காலத்துல அண்ணன் சீமான் கூட தான் அப்படிங்கிறத நான் அடிச்சு உறுதியா சொல்லுவேன். நான் விஜயனை ரசிகன் தான். ஆனா அதுக்குன்னு விஜயனுக்கு ஓட்டலாம் போட கிடையாது. நான் கண்டிப்பா சீமானே வரலன்னா விஜயனும் கூட போய் நானும் விசில் அடிச்சுட்டு தலைவான்னு கத்திருப்பேன். வாய்ப்பு இல்லைங்க. அண்ணன் கருத்துக்களை கேட்டுட்டு கை தட்டுதேக்கு தான் அண்ணன் உருவாக்கி வச்சிருக்காரு. போய் தேட்டர்ல விசில் அடிச்சுக்கிட்டு தலைவாண்டு ஓட்டு போடுறதுக்கு எங்க அண்ணன் எனக்கு சொல்லி தரல. அந்த சூழலை மாத்திட்டாரு தமிழ்நாட்டுல. இதே மாதிரி மற்ற இளைஞர்கள் மாறணும். எனக்கு அடுத்து வர தலைமுறை பிள்ளைகளும் கருத்துக்களை நீங்க கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும். இல்லைன்னா ஒரு தப்பான முன்னுதாரணம் ஆயிடக்கூடாது. அண்ணன் சீமானுக்கு நம்ம வலிமை சேர்ப்போம். கண்டிப்பா அண்ணன் சீமான் தலைமை ஏற்றாருன்னா தமிழ்நாட்டுல பல மாறுதல்கள் வரும். அது சீமானுங்கிற ஒரு தனி மனித தத்துவம் நாளைக்கு பெரிய அரசியல் வரலாறா மாறுறதுக்கு புரட்சிக்கு அண்ணன் சீமானுக்கு நம்ம இளைஞர்களோட ஆதரவு கொடுக்கணும். அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சியில மாணவர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் தமிழம்பு. இங்க இந்த கூட்டம் வந்து சீமானவர்களோட மாணவர்கள் பல்வேறு விதமான அரசியல் சார்ந்தோ சமூகம் நிலைப்பாடு குறித்தோ பல்வேறு வகையான கேள்விகள், அதாவது திராவிடம் என்ன, தமிழ் தேசியம் என்ன, இப்படி பல்வேறு வகையான கேள்விகள் வந்து பெரியப்பா சின்னமன் சீமான் அவர்களோடு கேட்டாங்க. அந்த எல்லா கேள்விகளுக்கும் பெரியப்பா நேர்த்தியாகவும் மிக அருமையாகவும் பதில் சொன்னாரு. இங்க வந்தவங்க எல்லாருமே இப்ப நான் வந்து திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் தொகுதி திருவண்ணாமலை மாவட்டம், இன்னும் ராமநாதபுரம் மாவட்டம், தஞ்சாவூர் மாவட்டம், இப்படி தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற பல்வேறு மாவட்டங்கள்ல இருந்து மாணவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 80 பேரு இந்த கூட்டத்துக்கு வந்திருப்பாங்க. இந்த கூட்டம் மிகவும் சிறப்பாக இருந்தது. அது மட்டும் இல்லாம 3-4 விருதுகள் கொடுத்தோம் நாம. இளம் சுடர் விருது, இது போல 4 உயரிய விருதுகள், அதாவது சமூக ஆர்வலர்கள், மரக்கன்றுகள் நட்டவங்க, இது போல 4 உயரிய விருதுகள் வந்து பெரியப்பா சின்னமன் சீமான் அவர்களால் 4 பேர்களுக்கு கொடுத்தோம் இந்த நிகழ்வுல. அது எப்படின்னா, இப்ப வந்து முதல் தேர்தல்ல இருந்து 1.5 இது மாதிரி ஒரு படிப்படியா ஏறிட்டே தான் வருது நாம் தமிழர் கட்சி. இப்ப 8.5 விழுக்காடு வாங்கி மாநில அங்கீகாரப்பட்ட கட்சியா நாம் தமிழர் கட்சி வந்திருக்கு. இப்ப வந்து விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சி ஆரம்பிச்சதால ஓட்டுகள் அது வந்து ரசிகருக்காக கூடன ஒரு கூட்டம் தான். அது வந்து கொள்கைக்கான கூட்டம் இல்லை. அதை வந்து நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும்.
அங்க வந்தவங்க எல்லாமே விஜயை பார்க்கணும், அவங்க சந்திக்கணும், அதுக்காக வந்த கூட்டம் மட்டும்தான். இதனால ஓட்டுகள் பிரியும் என்பதெல்லாம் ஒரு மூடத்தனம் தான். அதை வந்து நிச்சயமா சொல்ல முடியும். நான் இங்க கவர்மெண்ட் லா காலேஜ்ல வந்து ஃபைனல் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன், 5th இயர்ல. நான் தென்காசி டிஸ்ட்ரிக்ட் தேவிப்பட்டினங்கிற ஊர்ல இருந்து வரேன். அரசியல் ரீதியான நிறைய கேள்விகள் இருக்கும் மாணவர்களுக்கிடையே, அதை பத்தி தான் பேசினாங்க. கல்லூரிகளையும் பள்ளிகள்லையும் அரசியல் ரீதியான கேள்விகளுக்கு ஆசிரியர் பதிலளிக்க கூடாதுங்கிற ஒரு இது இருக்கு. அதை கொடுத்து தெளிவு கொடுக்கறதுக்காண்டி இந்த மாதிரி மாணவர் பாசறை சார்பா இதை நடத்திருந்தாங்க. இது ரொம்ப மாணவர்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. கண்டிப்பா கிடையாது. அவங்க ரசிகர் அவரோட ஃபேனுங்கிறதுனால அவரை இது பண்றதா இருக்கலாம். மற்றபடி இவருக்கு அவரோட கொள்கையில தெளிவா இருக்கிறவங்க மாற மாட்டாங்க. இது நேரம் கொஞ்சம் கம்மியா இருந்தனால கேட்க முடியும்.